புதியதாய் ஏதோ ஒன்றை நான் கண்டுபிடித்ததாக எண்ணிய போதெல்லாம் அது பிறரால் ஏற்கனவே காணப்பட்டதாக பிறகு தெரிய நேர்ந்தது என்று கிஷோர்லால் கூறியதற்கு பகவான் சூட்சுமமாய் எப்போதும் இருப்பதே உரிய காலத்தில் வெளிப்படுகிறது, புதிதென்பது ஒன்றுமே இல்லை என்று விளக்கம் கூறினார். அதாவது அந்த கிஷோர்லாலுங்கிறவரு, நான் எதையாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சேன்னா அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், உள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், எதை நான் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பார்க்கும்போது இது ஏற்கனவே யாரோ ஒரு இடத்துல எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இது அனுபவமா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அதனால புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுங்கிறதே ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறாரு. பகவான் அதுக்கு சொல்றாரு, சூட்சமமாய் எப்போதும் இருப்பதே உரிய காலத்தில் வெளிப்படுகிறது. எதெல்லாம் இந்த உலகத்துல வெளிப்படுதோ அது ஏற்கனவே ஒரு இடத்துல சட்டிலான ஸ்பேஸ்ல அது இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மளாம் 2024 வாழ்ந்துக்கணும். இப்ப இதுல பல பேர் 1960 1970 வாழ்ந்துருப்பீங்க. அப்ப செல்போனுங்கிற ஒன்னே நம்மளுடைய நாலேஜ்ல கிடையாது. இந்த இன்டர்நெட் இப்ப நம்ம ஜூம்ல உட்காந்து பேசுற மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காலம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு எல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் இப்ப 60 வயசு 70 வயசு இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்ப இருந்த சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க 1960 70 இருக்கும்போது இந்த மாதிரி செல்போன் இந்த மாதிரி இன்டர்நெட் வரும் அப்படின்னு நமக்கு அப்ப சொன்னா நம்மளால நம்ப முடியுமான்னா கண்டிப்பா நம்ப முடியாது. சரி, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களான்னா அப்படி கிடையாதுங்கிறாரு பகவான். ஏற்கனவே இந்த மாதிரி வெளிப்படுவதற்கு உண்டான இந்த ஒரு நாலேஜ், இந்த அறிவு சட்டிலா இருந்ததுதான் இப்ப கிராஸா வெளிப்பட்டு இருக்குங்கிறார். விதையில இருக்க வீரியம் தான் மரமாக வெளிப்பட முடியும். விதையில வீரியமே இல்லாம மரம் வர முடியுமா? கருல ஒரு தாயோட வயிற்றுல கரு உயிரோட இருக்கும் போதுதான் ஒரு நாள் அது குழந்தையாக பிறக்க முடியும். கருவே இல்லாம ஒரு நாள் குழந்தையா பிறக்க முடியுமா? முடியாது. பிறந்தது ஸ்தூலம், கருவுல இருக்கிறது சூட்சமம். வெளிப்பட்ட மரம் ஸ்தூலம், விதைக்குள்ள இருக்கும்போது அது வீரியம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு செல்போனா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல ஏர்கிராப்டா இருக்கட்டும், இல்ல என்னென்ன விஷயங்கள் நம்மால் பார்த்து இன்னைக்கு உலகத்துல அனுபவிக்கப்படுவது எல்லாமே ஸ்தூலம். ஆனா இதுக்கு முன்னாடி இதோட பத்தின நாலேஜ், இதனை பத்தின அந்த விஷயம் சட்டிலா ஏற்கனவே இருந்ததுதான் இப்ப எக்ஸ்பிரஸ் ஆகுது. சட்டிலா இல்லாம புதுசா ஒண்ணு எக்ஸ்பிரஸ் ஆக முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது ஒவ்வொன்னா அது என்ன ஆகுது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்ப இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதானா அப்படி கிடையாது. ஏற்கனவே இருந்த நாலேஜ் தான் அது இந்த காலத்துல அது ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே வருது. மேபி இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம புதுசா கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கண்டுபிடிப்புலாம் ஏற்கனவே காரணத்துல இருக்குது. காரணத்துல இருக்கிறது தான் சூட்சமமா வரும், சூட்சமமா இருக்கிறது தான் ஸ்தூலமா வெளிப்படும். எதெல்லாம் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படுதோ அது ஏற்கனவே அது பத்தின நாலேஜ் எல்லாம் சட்டில் இருக்குது. அந்த சட்டில் தான் சூட்சமமா இருக்குது. அந்த சூட்சமம் தான் ஸ்தூலமாக வெளிப்படும். அது வெளிப்படுவதற்கு தயாராகும் போதுதான் எவனுடைய புத்தியில அது பிரகாசிக்கப்பட்டு அவனால் கண்டுபிடிக்கப்பட்டதா நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டீப்பான சப்ஜெக்ட். அதனால சூட்சமமாய் எப்போதும் இருப்பதே உரிய காலத்தில் வெளிப்படுகிறது, புதிது என்பது ஒன்றுமே இல்லை என்று பகவான் விளக்குகிறார். இந்த உலகத்துல புதுசா ஒன்றும் கிடையவே கிடையாதுங்கிறார். நமக்கு என்ன தெரியும், போன கல்பத்துல அல்லது பல இந்த உலகம் அழிஞ்சு அழிஞ்சு உற்பத்தி ஆகுதுன்றாங்க. இதே மாதிரி எத்தனை வாட்டி அழிஞ்சு உற்பத்தி ஆயிருக்குதோ, எத்தனை வாட்டி இந்த மாதிரி கலியுகம் உற்பத்தி ஆகி அழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப என்னென்னலாம் உற்பத்தி ஆகி அழிஞ்சு திருப்பி அதெல்லாம் நம்ம ரீகிரியேட் பண்றோம் நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கிற ரெக்கார்டை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, பின்னோக்கி போய் பார்க்க முடியாது. அதனால எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஏற்கனவே சட்டிலா இருந்துதான் கிராஸா வருது. ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் தான் வெளிப்படுகிறது.
அதேதான் இப்ப நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு புதுசா நீங்க உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்க ஞானம் அடைஞ்சு இருக்கிறீங்க. அதை நீங்க அக்னாலஜ் பண்றீங்க. அப்பதான் நீங்க என்லைட்டன் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. எந்த ஒரு ஞானிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட நீங்க புதுசா ஞானம் அடைஞ்சீங்கன்னா, நான் புதுசாலாம் ஞானம் அடைய முடியாதுப்பா, ஏற்கனவே நான் ஞானத்துலதான் இருந்தேன். ஆனா ஞானத்துலதான் இருந்தேங்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அதனால இந்த பாயிண்ட வந்து இப்ப நான் இந்த எப்ப எனக்கு தெரிய வந்ததோ அதை நான் வந்து என்ன சொல்றேன், ரியலைசேஷன் சொல்றேன். ஆனா ஆரம்பத்துல இருந்தே நான் ரியலைசேஷன் பர்சனா தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லது.